அன்பான ஜோதிட அபிமானிகளே, சாதாரணமாக கைரேகை சாஸ்திரத்தில் ஜோதிடத்தை விட ஆண்களுக்கும் தனி பெண்களுக்கும் தனி என்று இரண்டு பிரிவாக பிரிப்பார்கள். பொதுவாக ஆண்களுக்கு இடதுகையும் பெண்களுக்கு வலதுகையும் என்று கூறுவது உண்மைதான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஏனென்றால் அக்காலத்தில் ஆண்கள் உடல் உழைப்பு எல்லாம் செய்வார்கள். நல்ல இக்காலத்தில் அப்படி அல்ல. பெண்களும் நல்ல இது ஒரு 80 வயது நிறைந்த ஒரு மூதாட்டியின் கையை பாருங்கள். அவர்களை பாருங்கள். புதன்மேடு, சூரியமேடு, குருமேடு அத்தனை உச்சமாக இருக்கப்போ இதை மாதிரி உங்களுக்கு ரேகைகள் இருந்தால், தேவையற்ற ரேகைகள் இருந்தாலே பல இன்னல்கள் வரும். இந்த அம்மையாரை எடுத்துக்கொண்டால் நல்ல கிட்டத்தட்ட 80 வயசை தாண்டினால் கூட இந்த மேடுகளில் சாஸ்திர ரீதியாக வலுப்பெற்றிருக்கிறார். இவங்க பிறந்த தேதி கூட இவருக்கு வலுவாக இந்த அதே போல் அடுத்தது இவருடைய இடது கையை பாருங்கள். இந்த இடது கையில் கூட ஆண்களோட பெண்களுக்கு கூடுதலாக வித்தியாசப்படும். ஏனென்றால் இந்த மாதாட்டியிலே பாருங்கள், சுக்கிரமேட்டிலேருந்து ஒரு ரேகை நிறையாக புதன்மேட்டுக்கு போவதும், அதே மாதிரி ஆயுள் ரேகை சீராக அமைந்து சனிமேட்டை போவது, இப்படிப்பட்ட ரேகைகள் உங்கள் கையிலும் இருந்தால் ஓரளவுக்கு செழிப்பாகவே வாழலாம். நிரந்தர வருமானத்துக்கு வழி கிடைக்கும். இந்த அம்மாருக்கு இந்த சுக்கிரமேட்டிலேருந்து ஒரு ரேகை இப்படியே போவதால் ஒரு ஆணின் உதவியாலும் அல்லது உங்களுக்கு கூட இந்த கோட்டின் பெயர் லைன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த லைன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு பிறர் உதவி கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் மேட்டில் வேலை நல்ல இருந்தாலும் இறுதி ரேகை ஒத்தி ரேகை உங்கள் கையில் இதே போல் சீராக இருந்தால் முக்கியமான நல்ல வாழ்வு வாழலாம். ஆக இதை உங்களோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.